ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இப்போ வர ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேசுறதுக்காண்டி ஒரு 5 டிப்ஸை பற்றி சொல்லித் தருவேன். அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். 2 மாதத்தில் வந்து ஃப்ளூயன்ஸாக பேச முடியலாட்டியும் ஓரளவு இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்கிறத பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வந்து 2 மாதத்தில் வந்து ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். சரி, நம்பர் 1 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஏபிசி லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சேனல் வரும். அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலால் நம்மளுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து டக்குனே பேச கற்றுக்கலாம். அந்த சேனலில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க. நல்லா சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் அதிகமாக போடுவாங்க. அது மூலிமா வந்து நம்ம லைவ் வீடியோ பார்த்துக்கிட்டே வந்தால் நம்மளோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணி இங்கிலீஷில் ஷேர் பண்ணி பேசிக்கலாம். இப்படி நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு பேசுகிறப்ப நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் டெவலப் ஆகும். செகண்ட் சொல்லப்படுற சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படிப்பட்ட சேனல் தான் லேர்னிங் இங்கிலீஷ் வித் டிவி சீரிஸ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சேனல் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டக்குன்ட்டு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் ரிலேட்டட், அனிமேட்டட் ரிலேட்டட் அந்த மாதிரியே வந்து இவங்க நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிற இங்கிலீஷ் எல்லாமே வந்து நம்மளுக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அதே சமயம் வந்து அவங்க பேசுகிற இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஃபன்னாகவும் காமெடியாகவும் இருக்கும். அதனால வந்து நம்ம என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நம்பர் 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணி வச்ச உடனே இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அது கீழே வந்து சப்டைட்டில்ஸ் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கோம். அதில் வர இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஒரு வாட்டி வெளியில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த ஆப் ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பாரு கீழே இறக்கி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் பாரு கீழே இறக்கி விட்டோன்னே அதிலே வந்து சர்ச் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதுலேயே நம்ம வந்து என்ன வார்த்தை நம்மளுக்கு வந்து தெரியல அந்த வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். அதே வந்து உங்களுக்கு தமிழ் அர்த்தம் காமிச்சிடும். ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். நம்ம வந்து யூடியூப்லேயே அப்படி பார்த்துட்டு ஏதாச்சும் தெரியலாட்டி நீங்கள் மேலே நோட்டிஃபிகேஷன் பாரு மட்டும் இறக்கி விட்டு அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர் 3 வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் மோட்டிவேஷன். இப்போ நான் சொல்ல வந்து நீங்களும் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸ் போட்டிக்கு வந்து போகிறீங்க. ரன்னிங் ரேஸ் போட்டியில் போய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சரிங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் ரன்னிங் ரேஸே சேர்ந்ததில்லை. ஆனால் இப்போ தான் சேரலாம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தோண்டி இருக்குது. சரின்ட்டு நீங்களே வந்து ரன்னிங் ரேஸ் சேர போகிறீங்க. அப்படி சேர்கிற நேரத்தில் பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க நீங்கள் வந்து ரன்னிங் ரேஸை சேர்ந்தால் தோற்று போயிட்டு என்ன பண்ணுறது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணீங்க அப்படின்ட்டு உங்களை வந்து யாராச்சும் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பயந்துட்டு அசிங்கமாக போயிடுமோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரன்னிங் ரேஸ் சேர மாட்டீங்க. ஆனால் அந்த தப்பை மட்டும் நீங்கள் கடைச்சடிக்கு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ரன்னிங்கை சேரணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்ந்துடணும். யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற பற்றி நீங்கள் யோசிக்க தேவையே இல்லை. அவங்க எப்படியோ சொல்லட்டும், அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்படணும்னு தேவையில்லை. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு பேசணும்னு பிடிச்சிருக்கா, அப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க, இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இங்கிலீஷே மாதிரி தான் தமிழும். நம்ம வந்து தமிழ் அப்படின்ற வந்து பிறந்த உடனே நம்மளை வந்து தமிழும் பேச ஆரம்பித்தோம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தமிழில் பேசுனதுனால தான் நம்மளும் வந்து அதை லிசன் பண்ணி நம்மளும் பேச ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷும். நம்மளை வந்து நம்ம நாட்டில் வந்து இங்கிலீஷை வந்து யாரும் அவ்வளோ பேசுகிறது இல்லை. அதனால தான் வந்து நம்மளும் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறோம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிராமர் அப்படின்றலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க இங்கிலீஷில் பேசினாலே நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷை பேசலாம். அதனால நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஸில் நீங்கள் வந்து ஏற்றி இங்கிலீஷில் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட பேசுங்க. அது மூலிமா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். நம்பர் 4 வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒன்று தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து சர்ச் ஆப்ஷனில் போய் அலோ டாக் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க.
டாக் அப்படின்ற சர்ச் பண்ண உடனே அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணி வச்ச உடனே இப்போ வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட சேட்டெலாம் இருக்கும். உங்களுக்கு வந்து யாருக்கிட்ட பேசணும் பிடிச்சிருக்கு அவங்க கூட வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து மெசேஜ் பண்ணலாம். இங்கிலீஷில் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தர ஆரம்பிச்சிடுவாங்க. முழுக்க வந்து இந்த ஆப் வந்து ஃப்ரீ தான், நோ பேமெண்ட். நீங்கள் வந்து காசுன்னு கட்டணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து யாருக்கிட்ட பேசணும் பிடிச்சிருக்கோ அவங்க கூட பேசிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டாட்டுக்கு போய் மெசேஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஹலோ பிரதர், ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், யூ கேன் ஹெல்ப் மீ அப்படின்ட்டு நான் வந்து இங்கிலீஷில் கேட்குறேன். அவங்க வந்து இந்த மெசேஜை வந்து ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து நம்ம கூட இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மூலிமா நம்ம ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் மட்டும் இங்கிலீஷில் பேசணும். இந்த மூலிமா நம்ம வந்து 2 months வந்து ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் ஓரளவு இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். நம்பர் 5 பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்பர் 5 வந்து கேட்க கொஞ்சம் கஷ்டமான இருக்கும். ஆனால் வந்து இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் மட்டும்தான் உங்களால் வந்து இங்கிலீஷ் பேச முடியும். அப்படி என்னப்பா சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலோ இல்லை காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மகிட்ட இங்கிலீஷில் பேசிட்டு சொல்லுவாங்க, நீங்களே வந்து இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷ் பீரியடில் தமிழில் பேசக்கூடாது அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜ்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் தான் பேசுவோம், இங்கிலீஷ் பேச பயப்படுவோம். அந்த பயம்தான் எதுக்கு வருது அப்படின்ட்டு நான் கேட்குறேன். சரி, பயந்தா கூட பரவாயில்ல, நான் சொல்கிறது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இங்கே ஏதோ ஒன்று இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 5 seconds வந்து மண்டைக்குள்ளேயே வந்து தமிழ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பீங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட வந்து அதுக்கான பதிலும் சொல்லுவீங்க. அந்த பதிலும் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் நீங்கள் சொல்லுவீங்க, இங்கிலீஷில் சொல்ல மாட்டீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் தப்பு அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்களே வந்து இங்கிலீஷ்லேயே பேசுங்க. தயவு செஞ்சு தமிழில் மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் தமிழ் மட்டும் தான் வரும், இங்கிலீஷ் வரவே வராது. அதான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுங்க. கரெக்டாக தப்போ தமிழில் மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசாதீங்க. அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ மறக்காம வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.